உந்தன் பாதக்கமலம் சரணடைந்தோம் சாயி தேவா, எங்களுக்கு வெற்றி அருள்வீர் சாயி தேவா. ஓம் சாயிராம். என் பிரியமான குழந்தையே, உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் மர்மமாக தெரிகிறதா? மனதில் நினைப்பது ஒன்று, ஆனால் வெளியில் நடப்பதோ வேறாக தெரிகிறதா? அனைத்து நன்மைகளும் உன்னிடம் வருவது போல ஒரு காட்சி வந்தாலும், ஆனால் எதுவுமே உன் வாழ்வில் நிகழவே இல்லை என்ற வெறுமை உன் மனதில் இருக்கிறதா? குழந்தையே, உன்னையும் மீறி எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் நிறைய பதிந்துள்ளது. நீயும் அதனுடைய பிடியிலிருந்து மீளவே அதோடு போராடிக் கொண்டிருக்கிறாய். அதை பொறுத்தே உன் மனதில் இந்த போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குழந்தையே, நீ எதற்கும் வீணாக பயப்படாதே. உன் வாழ்க்கை முடிந்து போகும் சூழ்நிலை வந்தாலும் உன் வாழ்க்கையின் பிடி என் கையில்தான் உள்ளது. எதிர்மறை எண்ணங்களால் உன் மனது சூழ்ந்திருந்தாலும் உன்னை நேர்மறை எண்ணங்களால் சூழ வைக்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. நல்ல செய்தி வந்துவிட்டது குழந்தையே. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். இன்னும் சற்று நேரமே உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும் அந்த அற்புதமான தருணம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது. உன் வாழ்க்கையை மீட்டு மீண்டும் உன்னிடவே தருவேன் உன் சாயி தேவா. என்னை முழுமையாக நம்பிவிட்டாயல்லவா? சாயியே சாஸ்வதம் என்று நம்பி இருக்கிறாயல்லவா? என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் உன்னை நெருங்கவும் முடியாது, அண்டவும் முடியாது. எனவே குழந்தையே, பயப்படாமல் இரு. மகிழ்ச்சி செய்தி வந்துவிட்டது. நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். அப்படி முடியவில்லை என்றால் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக உன் சாயப்பா மேல் அனைத்து பாரத்தையும் செலுத்திவிட்டு அமைதியாக உட்கார்ந்து என் நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. உன் மனது நிச்சயமாக மாறுவதற்கான அறிகுறி கண்கூடாக உனக்கு தெரியும். தண்ணீரில் மரக்கட்டையை போட்டால் எப்படி அது தன்னிலையை மாறி தண்ணீரில் ஒதுங்கி இருக்கிறதோ, அதுபோல நீயும் எதிர்மறை சிந்தனைகளால் மூழ்கப் பெற்று ஒதுங்கி போயிருக்கிறாய் உன் வாழ்க்கையிலிருந்து. அதனால் உன் மனம் காயப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறது. வேதனையோடு தத்தளித்து கொண்டிருக்கிறது. மூழ்கவும் முடியாமல் வெளியே வரவும் முடியாமல் நிதானம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையோடு. உன்னுடைய புத்தியும் உன்னுடைய மனமும் வெவ்வேறு திசையில் சென்று கொண்டு மோதிக்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த உணர்வும் உன் சாயப்பாதான் உனக்கு ஏற்படுத்தி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே. என் பிரியமே, உன்னைப் போலவே மற்றவர்களும் நல்ல எண்ணம் படைத்திருக்கிறார்கள் என்பதை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த உலகம் அப்படி இல்லை என் குழந்தையே. உன்னைப் போல் மற்றவர்கள் இருக்கவே முடியாது. கண்மணியே, எதுவுமே இந்த உலகத்தில் நமக்காக காத்திருக்காது. காலத்திற்காக நாம் தான் காத்திருக்க வேண்டும். புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் மற்றவர்களின் துணை தேவை. முயற்சியோடு வளர்கிறவன் வாழ்க்கையில் போராடி போராடி ஜெயித்தே காட்டிவிடுவான். அவனுக்கு துணையாக நம்பிக்கை, தன்னம்பிக்கை என்ற ஒன்று எப்பொழுதும் அவனை சூழ்ந்து கொண்டே இருக்கும். கண்மணியே, எப்பொழுதும் புன்னகையோடு இரு, சிரித்து கொண்டே இரு. உன் கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நீ கண்கூடாக உணர்வாய். எனவே எப்பொழுதும் சிரித்து கொண்டே இரு. உன் கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகிவிடும் வெகு தூரமாக. அது மட்டுமல்லாமல் எந்த சோதனை வந்தாலும் சிந்தித்து செயல்படு. உன்னுடைய கஷ்டங்களும் விலகிவிடும் உன்னை விட்டு வெகு தூரமாக. பாதையை தேடுபவன் சாதாரண மனிதன். அந்த பாதையையே உருவாக்குபவன் தான் வெற்றியடையக்கூடிய மனிதனாக இருப்பான். நீயும் அந்த பாதையை, உனக்கான பாதையை தேர்ந்தெடு. அந்த பாதையில் வெற்றிகரமாக பயணித்து கொண்டே இரு. உனக்கு துணையாக பக்கபலமாக உன் அப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ தடுக்கி விழும் சூழலில்
தாங்கி பிடிக்கும் தோழனாக, தாயாக, தகப்பனாக, உற்றார் உறவினராக அனைத்துமாக நின்று உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை நிச்சயமாக அடைய நான் வழிவகை செய்வேன். உன் வாழ்க்கை எப்படி மாற வேண்டும், நீ எப்படி வாழ வேண்டும், நீ எப்படி இன்முகத்தோடு மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை செலுத்த வேண்டும் என்பது துவாரகா மாயையில் இருக்கும் உன் சாயப்பாவின் பொறுப்பு. வீணாக உன் வாழ்க்கையை நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே. நல்ல செய்தி இந்த மங்களகரமான நாளில் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. மகிழ்ச்சியோடு இரு, சந்தோஷமாக இரு. வாய்ப்பு வரும் பொழுது வாய்ப்பை பயன்படுத்த தெரிந்து கொள். வாய்ப்பை நீயே உருவாக்கவும் கற்றுக்கொள். உனக்கு என்று வாய்ப்பு தனியாக உருவாக்கப்படவில்லை. உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கி கொண்டால்தான் உன் வாழ்வில் நீ வெற்றியை மிக சுலபமாக எட்டியே பிடித்துவிடலாம். உனக்கு துணையாக அப்பா எப்பொழுதுமே இருப்பேன் என்ற மன உறுதி உன் மனதில் இருக்க வேண்டும். அது போதும். உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருப்பேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? குழந்தையே, நீ உன்னில் பார்க்கும் ரூபமாய் அகிலத்தில் அனைத்துமாக நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் பிரியமே. இந்த உலகத்தில் என்ன மாற்றம் நிகழ்ந்தாலும், உன்னை விட்டு யார் சென்றாலும் இருந்தாலும், உன் சாயப்பாவாகிய நான், துவாரகா மாயையின் தாயாகிய நான் உன்னை விட்டு எப்பொழுதும் விலகவும் மாட்டேன். என்னை விட்டு விலகி போகும்படி உனக்கு அறிவுறுத்தவும் மாட்டேன். உன்னில் எப்பொழுதும் நான் இருப்பேன் குழந்தையே. நீ என்னுடைய பொக்கிஷமான வைரம். உன்னை பட்டை தீட்டி வெளிச்சத்தில் உன்னை மிக பிரகாசமாக ஆக்கப்போகும் அந்த தருணத்தை தான் நானும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். உன்னை பட்டை தீட்டி உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான வழியை நானும் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். எதற்கும் பயப்படாதே என் குழந்தையே. உன்னை சீர்படுத்த, உன் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களை உனக்கு புகுத்த, உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல வெற்றி பாதைகளை உனக்கு காண்பிக்க, வாய்ப்பை உனக்கு வழங்க எல்லாமுமாக துவாரகா மாயையின் தாய் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த தீங்கும் அண்டவும் அண்டாது, நெருங்கவும் நெருங்க விடமாட்டேன். எனவே கலங்காதே என் பிரியமே. உன்னில் எப்பொழுதும் வெற்றி என்னும் தீபத்தை நான் உனக்காக ஏற்றுவேன். எப்பொழுது சாயிநாதரே என்று நீ அழைத்தாயோ, சாயியப்பாதான் உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, அந்த நொடியிலிருந்து நான் உன்னை ஏற்றுக்கொண்டுள்ளேன். உன்னை சந்தோஷ பாதையில் அழைத்து செல்வேன். உனக்கு அனைத்துமாக உன் அப்பா இருப்பேன் என்ற நம்பிக்கை வாக்குறுதியை நான் எடுத்துவிட்டேன். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. உடனடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. உன் துன்பங்கள் அனைத்தும் இன்பமாக மாறும் காலம் வந்துவிட்டது என் குழந்தையே. என் பிரியமான கண்மணியே, கஷ்டங்கள் நிரந்தரமே இல்லை. உனக்கு வரும் கஷ்டமும் எப்பொழுதும் நிரந்தரமாக உன்னிடவே இருந்து விடாது. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் உனக்கு வந்திருக்கும் சோதனைகளை நினைத்து நினைத்து கலங்காதே. இதுவும் கடந்து போகும் என்று தீர்க்கமாக நம்பு. தேவைக்கு தேடுபவரை தொலைத்து விடுவதில் தவறு என்பதே கிடையாது. யாருமே தானாக மாறிவிடுவதும் இல்லை. யாரோ ஒருவரால் மாற்றப்படுகிறார்கள்தான். நல்லவனா கெட்டவனா, ஏமாளியா அறிவாளியா, முட்டாளா என்று யோசித்துப்பார். எதுவுமே முடியும் நேரம் வந்து விடும் பொழுது முடிந்து விடுவதில்லை, அதிலிருந்து தான் ஆரம்பமாகிறது என்பதை புரிந்து கொள். ஓடும் விமானம் ஓடுதளம் நின்றுவிட்டதால் அது அப்படியே நின்று விடுவதில்லை, அங்கிருந்துதான் அது பறக்க துவங்குகிறது. அதுபோல் உன் வாழ்க்கையில் சில தடங்கல்கள் வந்தால் அப்படியே உன் வாழ்க்கை நின்று விடாது. வாழ்க்கை போய்கொண்டுதான் இருக்கும். நீ அந்த தடங்களிலிருந்து எப்படி உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கலாம் என்பதை மட்டுமே உன் மனதில் சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் விமானத்தைப் போல மிக உயரமாக உச்சியில் உன்னால் பறக்க முடியும் சந்தோஷமாக. குழந்தையே, எப்பொழுதும் மரணத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. நீ இந்த உலகத்தில் இருக்கும் வரை அந்த மரணம் உன்னை நெருங்கப் போவதில்லை. அது வந்த பிறகு நீ இந்த உலகத்தில் இருக்கவும் முடியாது.
பிறகு அதை நினைத்து ஏன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? எதற்குமே கலங்காதே. உன்னை கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைக்கப் போகும் அந்த அதிசயமும் நல்ல நிகழ்வும் உன் வாழ்வில் நிகழும். உன் சாயப்பாவாகிய நான் அதை நிகழ்த்தி காட்டுவேன். தனக்காக மற்றவர்கள் மாற வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஏன் மற்றவர்களுக்காக தன்னை மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைப்பதில் மாற்றத்தை முதலில் நம்மிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிறர் நம்மை பார்த்து மாறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு. எதுவுமே நீ தீர்மானித்தபடி நீ எண்ணியபடி நடக்கப் போவதில்லை. உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் தீர்மானிப்பது நானே. எனது விருப்பத்திற்கு மாறாக தீய எண்ணங்கள் உன் மனதிற்குள் நுழையும் பொழுது கஷ்டங்களை நீ அனுபவிக்க குழந்தையே, நன்றியை மறப்பது, மற்றவர்களை கேவலமாக நடத்துவது, தேவையான சமயத்தில் உதவி செய்யாமல் காலம் கடந்து உதவி செய்வது, நம்மையே நம்பினவர்களின் கழுத்தை பிடிப்பது, இவையெல்லாம் இந்த கலிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை புரிந்து கொண்டு அதை பற்றியெல்லாம் நினைக்காமல் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி யோசிக்காமல் அப்படியே விட்டுவிடு. இதுதான் உன் மனதிற்கும் வாழ்க்கைக்கும் மிக மிக நல்லது. மற்றவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களுடைய புண்ணியத்தை குறைத்து உன் புண்ணியத்தை அதிகப்படுத்தும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கும் பொழுது, உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, உனக்காக அனைத்தையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது வீணாக எதற்கு கவலைப்படுகிறாய் என் குழந்தையே? என் நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இருக்கும் உனக்கு எந்த துன்பம் நெருங்கவும் நெருங்காது. நீ கூப்பிட்ட அடுத்த நொடியே உனக்கு பதிலாக நான் உனக்கு கண்முன்னே வந்து நிற்பேன் என் குழந்தையே. அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்யும் சாயி தன்னை முழுவதுமாக நம்பியவர்களை எப்பொழுதும் கைவிடுவதே இல்லை. துன்பங்கள் அனைத்தையும் இன்பமாக மாற்றும் அற்புதத்தை நிச்சயமாக செய்வார், செய்தே தீருவார். என்னிடம் நம்பிக்கையாக வரும் பக்தனை என்னை விட்டு விலகி போகும்படி அல்லது மறந்து போகும்படி நான் எப்பொழுதும் அறிவுறுத்தவே மாட்டேன் என் குழந்தையே. இது உனக்கு முன்பே தெரியும் அல்லவா? ஆனாலும் உன் சோகத்தினாலும் உனக்கு வந்த சோதனைகளாலும் இதை புரிந்து கொள்ள முடியாமல், உணர்ந்து கொள்ள முடியாமல், சொல்வதையும் கேட்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறாய். உன் மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை எதிர்த்து நின்று போராட வேண்டும். முடிவே இல்லாத பிரச்சனை உருவாகுவதே இல்லை. எனவே பிரச்சனை வந்துவிட்டால், சோதனை வந்துவிட்டால் அதை எதிர்கொள்ள தைரியம் இல்லாமல் உயிரை மாய்த்து விடலாம் என்ற எண்ணம் மனதில் வருவது நிரந்தரமில்லை குழந்தையே. அது பிரச்சனைக்கான தீர்வாகவும் இருக்க முடியாது. அந்த எண்ணம் உன் மனதிற்குள் வந்தால் உனக்காகவே உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளை நினைத்துப்பார். உன்னுடைய சந்தோஷம் ஒன்றுக்காகவே உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்னென்ன இழந்தார்கள் என்பதை சிறிது சிந்தித்துப்பார். கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து சிந்தித்துப்பார். எத்தனை சோதனைகள் இதைவிட தாண்டி வந்த போதும் கூட உன்னை தாங்கி பிடிக்க உன் சாயப்பா வந்திருக்கிறேன், உனக்கு உதவி செய்திருக்கிறேன், உன் வாழ்க்கையை மீட்டெடுத்திருக்கிறேன் என்பதை சிந்தித்துப்பார். அதைவிட பெரிய சோதனைகளா இப்பொழுது உனக்கு வந்திருக்கிறது? மலை போல் அந்த பிரச்சனையே மிக சுலபமாக கடந்து வந்து விட்டாய். இப்பொழுது கடுகளவு பிரச்சனையே உனக்கு வந்திருக்கிறது. கடுகளவு சோதனையே உனக்கு வந்திருக்கிறது. இதை உன்னால் வீழ முடியாதா? நிச்சயமாக உன்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும். நீ என் பிரியமான பொக்கிஷம் அல்லவா? உன்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும். வாழ்ந்து காட்டலாம் வா. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டியே ஆக வேண்டும். உன்னை தூற்றியவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள், உன்னை கேவலமாக பார்த்தவர்களுக்கு முன்னால் கம்பீரமாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் பதிலடி. அதுதான் உன் சாயப்பாவிற்கு நீ தரும் பரிசாக கூட இருக்கும். சிறிது காலம் பொறுமையாக இரு. உன் வாழ்க்கை மாறும். உன் துன்பங்கள் அனைத்தும் இன்பமாக மாற்றியமைக்கும் வேலையை உன் சாயப்பா கையில் எடுத்திருக்கும் பொழுது எதற்காக வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்?
வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். எதற்கும் கலங்காதே. சிறிது காலம் பொறுமையாக இருந்துவிடு. எதையும் சகித்து கொண்டு போய்விடு. உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நிகழத் துவங்கும். அதற்கு துணையாக பக்கபலமாக எப்பொழுதும் உன் அப்பா இருக்கிறேன். அஞ்சாதே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? வைக்கிறாய் என்றால் நிம்மதியாக இரு, அமைதியாக இரு. உன் வாழ்க்கை மாறும். வாழ்க்கை வாழ்வதற்கே உனக்கு தேவையானது அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் அப்பா செய்வேன், நிச்சயமாக செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை. அவர்களை விட்டு எந்த நொடியும் நான் சென்றதும் இல்லை. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது என் குழந்தையே. உன் துன்பங்கள் மாறும், மாறும். மாற்றம் வந்தே தீரும் உன் வாழ்வில். உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் இது. இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே, வருத்தப்படாதே, சந்தோஷமாக இரு. நான் இருக்கிறேன். குழந்தையே, எந்த பக்கமும் தடைகளும் தடங்கல்களும் வராமல் உன் சாயப்பா உன்னை காப்பேன். உன்னுடைய நம்பிக்கை அதிகரிக்க உன் சாயப்பாவை எப்பொழுதும் மனதார நினைத்துக்கொள். என்னுடைய கருணையான பார்வையினால் நிச்சயமாக வெற்றி கனியை எட்டிப் பிடிப்பாய். எதையும் நீ சமாளிப்பாய். உன்னால் எதுவுமே முடியும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்ட என் பிள்ளைக்கு சோதனை காலம் வந்தாலும் அந்த சோதனை காலத்தில் வெற்றியடைவாய் நிச்சயமாக. என் அன்பு குழந்தையே, என் மேல் முழுவதுமாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? என்னுடைய ஆசிர்வாதம், நல்வாக்கு அனைத்தும் உன்னை வந்து சேரும். அந்த நேரத்தை நான் என் பிரியமான கண்மணிக்காக உருவாக்குவேன், உருவாக்கியே தீருவேன். தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் பல நாள் காத்திருப்பு வீண் போகாது. இன்னும் 2 நாளில் நீ நினைத்ததை 100% நிறைவேற்றி காட்டுவேன் உன் சாயிதேவா. நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த காரியம் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. பல நாட்களாக உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை உன்னை விட்டு விலகப் போகிறது. இது 100% நிச்சயமாக நடைபெறும். பல நாட்களாக உனக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் இனி பனி போல் விலகத் தொடங்கும். உனக்கு கிடைக்க வேண்டியது அனைத்தும் உனக்கு கிடைத்து நீ நலமோடு வாழப் போகிறாய் என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தோடு. எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் கூடிய விரைவில் அது உன்னை விட்டு விலகப் போகிறது. இன்னும் 2 நாட்களில். உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் உன்னுடைய குருவாகவும் அனைத்துமாகவும் நான் இருக்கும் பொழுது நீ ஏன் பயப்படுகிறாய்? எதற்குமே பயப்படாதே. நீ நினைத்தது அனைத்தையும் 100% நான் நிறைவேற்றியே தீருவேன். உனக்கு என்று எழுதப்பட்டது உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உன் கைகளுக்கு கிடைக்கும். அந்த வேலையை உன் சாய்தேவாவாகிய நான் செய்து காட்டுவேன், செய்து முடிப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன் சாயப்பா உன் அருகிலேயே இருக்கிறேன், உன்னுள்ளேயே இருக்கிறேன். உனக்கான நல்ல நேரம் தொடங்கவிருக்கிறது. இன்னும் 2 நாட்கள்தான். உனக்கு என்று எழுதியது அதுதான் நடக்கும். அதை மீறி எதுவுமே நடக்காது. நீ நினைத்தால் எதையுமே மாற்ற முடியாது. ஏற்கனவே எல்லாமே தீர்மானிக்கப்பட்டவைதான். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவு பெற முடியப் போகிறது. எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே ஏறுமுகமாகவே இருக்கப் போகிறது. பல நல்ல நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் நீ காணத்தான் போகிறாய். அதிசயத்து ஆர்ப்பரித்து நிற்கப் போகிறாய். ஓடோடி வந்து உன் சாயப்பாவிற்கு நன்றி மேல் நன்றி சொல்லப் போகிறாய். உனக்கான நல்ல காலம் உனக்காகவே பிறந்திருக்கிறது. உத்வேகத்துடன் கூடிய நம்பிக்கையான நேர்மறை எண்ணங்களை நினைக்க துவங்கு. அப்போதிலிருந்து உன் மனதில் நினைத்த மாதிரியே நிறைவான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே. கஷ்டங்களின் தாக்கத்தை தாங்கவே முடியவில்லையே, நான் என்னதான் செய்வது என்று புலம்பாதே. ஒன்றை தெளிவாக புரிந்து கொள். உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன்.
நீ கஷ்டப்படுவதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போவதை பார்ப்பதற்காகவும் நான் உன்னுடன் பயணம் செய்து கொண்டே வந்திருக்கிறேன். நீ பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஏங்குகிறாய். அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது அப்பொழுது நீ அடையும் துன்பத்தையும் வருத்தத்தையும் மனவேதனையையும் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என் பிள்ளையே. உனக்கு திகட்ட திகட்ட உன்மேல் அன்பை பொழிய உனக்கு துணையாக உன்னப்பா உன்னோடு இருக்கிறேன் பிள்ளையே. என்னுடைய அன்பு எப்பொழுதுமே உதாசீனப்படுத்தாத அன்பாகத்தான் இருக்கும். உன்னுடைய துன்பத்திற்கு முடிவு ஏற்றப்பட்டு விட்டது. இனி உனக்கு எல்லாமுமே நல்ல காலம்தான். உன் விதியை உனக்கு சாதகமாக நான் மாற்றி எழுதுகிறேன். கவலையை விட்டொழிந்துவிடு. எண்ணங்களை பற்றி கவனமாக இரு. உன்னுடைய எண்ணங்கள்தான் வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. வார்த்தைகளின் மீதும் கவனமாக இரு. ஏனென்றால் அந்த வார்த்தைகள்தான் செயலாக உருவாக்கப்படுகிறது. உன்னுடைய செயல்களையும் வைத்து கவனமாக இருக்க பழகு. அந்த செயல்கள்தான் உன்னுடைய பழக்கமாகவே மாறிவிடுகிறது. பழக்கங்களை பற்றியும் கவனமாக இருக்க பழகு. அவைதான் ஒழுக்கங்களாக மாறப்போகிறது, மாற்றியமைக்கப்படுகிறது. ஒழுக்கத்தை பற்றியும் கவனமாக இருக்க பழகு. அந்த ஒழுக்கம்தான் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்வடைவதற்காக, வெற்றி அடைவதற்கான ஒரு ஊன்றுகோலாகவே இருக்கிறது. எனக்காக யாருமே இல்லை, எனக்கு தோள் கொடுக்க எவருமே இல்லையே என்ற எண்ணத்தை உன் மனதிற்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே. அது மிகவும் ஆபத்தானது கூட. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது எனக்கு யாருமே இல்லையே என்று நீ சொல்வது உனக்கே வேடிக்கையாக இல்லையா என் பிள்ளையே? சதா சர்வகாலமும் என் சாயப்பா என்னோடு இருக்கிறார். எனக்கென்ன கவலை, எனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது என்று சொல்லிப்பார். உன்னுடைய வீண் பயமெல்லாம், உன்னுடைய வீண் கவலையெல்லாம் போய் உனக்கு புது நம்பிக்கை பிறக்கும். நானே இங்கு நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கிறேன். மற்றது எல்லாம் கலைந்து போகும் மேகங்களாகவே உன் வாழ்க்கையில் இருக்கும். கஷ்டமோ துன்பமோ எல்லாமே ஒரு நாள் மாறும். எல்லாம் மாறி ஒரு நாள் இன்பம் உன்னை வந்து சூழும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன். உன் விதியையே மாற்றி எழுத என்னிடம் வல்லமை இருக்கும் பொழுது உன்னுடைய கஷ்டத்தை என்னால் நீக்க முடியாதா என்ன? உனக்கு வந்திருக்கும் துன்பங்களும் கஷ்டங்களும் நீ செய்த கர்மாவின் படிதான் உன்னிடம் வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள். அதை தீர்க்கமாக எதிர்த்து நின்று அந்த கர்மாவோடு வாழ பழகிக்கொண்டாலே நீ செய்த கர்மாவின் பலன்களெல்லாம் குறைந்து நீ உன் வாழ்க்கையில் சுபிக்ஷமாக வாழ்வதற்கான அத்தனை வழிகளும் உனக்கு பிறக்கும். நிலத்தில் தவறி விழுந்த விதையே மரமாகும் போது தடுமாறி விழுந்த உன் வாழ்வு மட்டும் சிறப்பாக வெற்றிகரமாக மாறாமல் போய்விடுமா? நிச்சயமாக மாறும். விழும்போது விழுந்தாலும் தன்னம்பிக்கையோடு எழுந்து நிற்பதுதான் உன்னுடைய சாமர்த்தியம். நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருப்பது எப்பொழுதும் தீமை செய்யாதே, மற்றவர்களுக்கு துரோகம் இழைக்காதே, மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாதே என்று. உன்னால் முடிந்தவரை நன்மைகளை செய்து கொண்டே இரு. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்மைகளை மற்றவர்களுக்கு செய். தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. அப்பொழுது உன் மனமும் மகிழும். உன் மனதில் இருக்கும் உன் சாயப்பாவின் மகிழ்ச்சியாகவே இருப்பேன். உன் மனதில் இருப்பதை உனக்கு நிறைவேற்றித் தர நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்ததை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க, அனைத்தையும் உனது வசமாக்க நான் ஒரு சூட்சமத்தை சொல்லவே இங்கு வந்திருக்கிறேன் என் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், நினைத்தது எல்லாம் நடக்க வேண்டும், ஆசைப்பட்டதெல்லாம் உன் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று என்னிடம் வந்து வேண்டிக் கொள்கிறாய், மன்றாடுகிறாய், பிரார்த்தனையாக என்னிடம் வைக்கிறாய். அவையெல்லாம் உனக்கு சாதகமாகவே முடிய இதோ ஒரு அற்புத சூட்சமம் குழந்தையே. குழந்தையே, என்னுடைய கவனம் முழுவதும் உன்மீதுதான் இருக்கிறது. கலங்காமல் காத்திரு. இந்த ஒரு சூட்சமத்தை தினமுமே 9 முறை சொல்லிவிடு. உன் வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்வதை நீ கண்கூடாக உணர்வாய்.
நீ என்னிடம் அன்பு, பாசத்தை எதிர்பார்க்கிறாய். நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றைத்தான் என் பிள்ளையே. இந்த மந்திரத்தை உன்னால் முடிந்த அளவு தினமுமே 9 முறை இதை சொல்லிக்கொண்டே வா. உன் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாம் தீருவதை நீ உணர்ந்து கொள்வாய். நீ உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உனக்கு உருவாக்குவேன். என் வாழ்க்கையில் மட்டும் சோதனைகள் நிரம்பி இருக்கிறதே பாபா. என் வாழ்க்கையில் துன்பங்கள் தீர்ந்த பாடே இல்லை. நான் என்னதான் பிரார்த்தனை செய்தாலும் அதற்கான பரிகாரங்களை செய்தாலும் என் வாழ்க்கையில் மட்டும் துன்பங்களும் துயரங்களும் தீர்ந்த பாடே இல்லை என்று நீ வருத்தப்படுகிறாய் குழந்தையே. நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் இப்பொழுது நீ சோதனைகளையும் இன்பங்களையும் சந்தித்து வருகிறாய். இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே அப்படித்தான். நீ மட்டும் விதிவிலக்கல்ல. பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் எல்லாம் திட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் நீ ஏற்படுத்தியது அல்ல. இதுவெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைதான். தீர்மானிக்கப்பட்டபடிதான் எல்லாம் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. உன் சாயப்பா உனக்காக எப்பொழுதும் உறுதுணையாகவே இருப்பேன். இவையெல்லாம் உனக்கு நடப்பது உன்னை நீயே யார் என்று புரிந்து கொள்வதற்காகவும், எப்படி இந்த வாழ்க்கையை எதிர்த்து போராடி வெற்றியடைய வேண்டும் என்பதை உனக்கு அறிவுறுத்துவதற்காகவும் தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அதை விட்டுவிட்டு எனக்கு மட்டுமே துன்பம் வந்திருக்கிறது, எனக்கு மட்டுமே சோதனை வந்திருக்கிறது, என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள் என்று உன்னை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. எப்பொழுதும் மற்றவர்களை ஏக்கத்தோடு பார்க்காதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம் என்று சிந்தனை செய். பொறுமையாக இரு. உன் வாழ்க்கையில் திருப்பம் உண்டாகப் போகிறது. உன் விதி ரேகையை மாற்றி அமைக்கப் போகிறேன் உன் சாயி தேவா. என்னை நினைத்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. எதற்காகவும் மனதை போட்டு வருத்தி கொண்டே இருக்காதே. உன் வாழ்க்கை நிச்சயமாக பொற்காலமாகவே இருக்கப் போகிறது. நீ எதற்குமே பயப்பட தேவையில்லை. நீ நினைத்தபடி உன் வாழ்க்கை உனக்கு நல்லபடியாகவே அமையும். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? இன்பமும் துன்பமும் கஷ்டமும் சந்தோஷமும் கலந்து இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். கஷ்டத்திற்கு துன்பத்திற்கு பின்வரும் இன்பமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை அனுபவித்து பார்த்தவர்களுக்குத்தான் இந்த அர்த்தம் புரியும். கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் எதையுமே சரிசமமாக நினைக்க பழகி கொள்ள வேண்டும். கஷ்டம் வந்துவிட்டால் உடனே மனம் நொறுங்கி போவது மட்டுமல்லாமல் மனதை போட்டு வருத்தி கொண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்களை போட்டும் குழப்பிக்கொண்டும் இருக்கிறாய். அப்படி இல்லாமல் எது வந்தாலும் மனதை சரிசமமாக வைத்துக்கொள். கஷ்டம் வந்துவிட்டால் ஒரேதடியாக வீழவும் கூடாது. இன்பம் வந்துவிட்டால் ஒரேதடியாக சந்தோஷமாக ஆடவும் கூடாது. சரிசமமாக வாழ்க்கையை வைத்துக்கொண்டாலே போதும். வாழ்க்கை நிம்மதியாக போய்கொண்டே இருக்கும். இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை என் பிள்ளையே. இன்பம் மட்டுமே நிரந்தரமாக இருந்துவிடவும் முடியாது. துன்பம் மட்டும் நிலையானதாக யாரிடத்திலும் இருக்கவும் முடியாது. மாறிக்கொண்டேதான் இருக்கும் இந்த வாழ்க்கையில். இன்பம் துன்பம் என்ற 2 பக்கங்கள் எல்லோர் வாழ்விலும் உண்டு. எது வந்தாலும் மனம் தளராமல் உழைத்து நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாகவே அமையும் என்ற நம்பிக்கையோடு உன் மீது நம்பிக்கை வைத்து, உன் சாயப்பா மீதும் நம்பிக்கை வைத்து உன் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நிச்சயமாக உன்னை வெற்றிக்கான இலக்கை தொடுவதற்காக உன் அப்பா உன்னை அழைத்து செல்வேன். இது சத்தியமான வாக்கு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் குழந்தையே. அதற்கான வழி அனைத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன்.
திட்டத்தை தீட்டிவிட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் சுமமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குள் உன் மனதைப் போட்டு வீணாக குழப்பாதே. உன்னை சுற்றியிருப்பவர்களையும் உன்னால் வேதனைப்பட வைக்காதே.